தமிழ் வணக்கம். பாருங்கள், பச்சை பயிரும் சாமை அரிசியும் தான் நீங்கள் பணியாரம் செய்கிறோம். இங்கே பாருங்கள், பச்சை பயிறு நல்லா ஊற வச்சு இது முளைக்க வச்சுக்கிட்டோம். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சாமை அரிசியும் பச்சை பயிரும் ஒரு கைப்பிடி உளுந்தும் போட்டு ஒரு 2 டம்ளர் பச்சரிசி, 2 பச்சை பயிறு, 2 டம்ளர் பச்சை பயிறு, 2 டம்ளர் இப்போ சாமை அரிசி, ஒரு கைப்பிடி உளுந்து போட்டு நம்ம இதை மாவு அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாவில் தான் எடுத்து இப்போ பாருங்கள், ஒரு 100 அவல் போட்டுக்கிட்டோம், 100 ரவா போட்டுக்கிட்டோம். வச்சு பாகு காய்ச்சி ஊற்றி பணியார மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பணியார மாவு தான் இப்போ இந்த பணியாரக்கல்லில் ஊற்றுவோமே. எண்ணெய் போட்டுக்கிடுவோம். போதும், எண்ணெய் ரொம்ப வேண்டாம். இப்போ என்ன செய்யணும்னா, மாவை எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். அப்படி மாவு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் அவல் போட்டுக்கிட்டோம்னா போடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். இப்போ மூடி வச்சுருவோமே. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுருவோமே. பாருங்கள், திருப்பி போட்டால் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுப்போமே. இதை ரொம்ப எண்ணெயெல்லாம் போடாமல் எடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது, குழந்தைகளுக்கும் சளி பிடிக்கும், எண்ணெய் சேர்க்கக்கூடாது. பாருங்கப்பா, அருமையான பணியாரம். இந்த பணியாரத்தில் என்ன சேர்த்துருக்கோம்? பச்சை பயிறு, சாமை அரிசி, அவல், ரவா. அவசரத்துக்கு செய்கிற பணியாரம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. தமிழ்